மீனும் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் 3 நாள்ல நம்ம இட்ட முட்டைகளும் குஞ்சு பொரிச்சிரும். நம்மள மாதிரியே அழகான குஞ்சுகள் அதுல வெளியில வரும். நம்ம இட்ட குஞ்சுகளை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு. என்ன பண்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வேற நமக்கு ரொம்ப பசிக்குதே, எப்படியாவது சாப்பிட போகணும். ஆனா அந்த முட்டைகளை தனியா போட்டுட்டு போகவே முடியாது. யாராவது வீட்டுக்கு வந்து உடைச்சிட்டா எல்லாமே வேஸ்டா போயிடும். யாராவது பார்த்துக்க சொல்லிட்டு தான் போகணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த நேரத்துல கரெக்டா காலுக்காகவும் மீனோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, மீனு, கதவை திறடி. வாங்க காலுக்கா, நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம்? ஆமா மீனு, உன்கிட்ட ஒரு கப் சர்க்கரை கடை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்பவே அக்கா, எனக்கும் ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. நீங்க வந்ததை ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள போறேன். இன்னும் 3 நாள்ல என்னோட முட்டைகள்லேருந்து குஞ்சுகளும் வெளியில வந்துடும். இந்த நேரத்துல நான் இதை தனியா விட்டுட்டு போக முடியாது இல்லக்கா. அதனால நீங்க கொஞ்சம் நான் வர வரைக்கும் இருந்து பார்த்துக்கோங்கக்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சக்கரை தரேன், நீங்க அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலாம்க்கா. அப்படியா? சரி மீனு, சரி நீ போயிட்டு வா. நீ போற வரைக்கும் நான் உன்னோட முட்டைகளை பாதுகாப்பா பாத்துக்கிறேன். காலுக்காகவும் தன்னோட முட்டைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீனுக்காகவும் காட்டுப்பகுதிக்கு தானியங்கள் தேடுறதுக்காக போணுச்சு. ஆனால் காகம் என்ன பண்ணுச்சுன்னா, இவட்ட முட்டைகளை நான் பாதுகாப்பா வச்சுக்கணுமா? ஒரு கப் சக்கரை கேட்டா கூட உடனே தர மாட்டேங்கிறா, யோசிக்கிறா. போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவளோட முட்டையை மட்டும் நம்ம பாதுகாக்கணுமா? பேசாம நம்ம இந்த முட்டையை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம கிட்டேயும் முட்டைகளே இல்லை. நம்மளுக்கும் குஞ்சுகள் வேணும். குஞ்சுகள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதனால இந்த முட்டைகளை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு 3 நாள்ல குஞ்சு பொரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனோட முட்டைகளை தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு போணுச்சு காகம். இறை தேட போன மீனும், ஆஹா, இங்க நிறைய தானியங்கள் இருக்கே, பழங்களும் இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு மட்டும் போனோம்னா நாளைக்கும் நம்ம பசிக்கும். அப்புறம் முட்டைகளை தனியா விட்டுட்டு வரணும். அதனால நம்ம சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தேவையான தானியங்களை கையில எடுத்துக்கிட்டே போயிடலாம். அப்படியே நம்ம முட்டைகளை பார்த்துக்கிற அக்காவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச மீனும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கும் காகத்துக்கும் சேர்த்து தானியங்களையும் பழங்களையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போணுச்சு. மீனும் தன் வீட்டுக்கு வந்ததும் அங்கே காகம் மட்டும்தான் இருந்துச்சு. அக்கா, வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, என்னோட முட்டைகளை பாதுகாத்ததுக்கு. இந்தாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் தானியங்கள் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நீங்க சர்க்கரை வேற கேட்டீங்களே, இருங்க சர்க்கரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சர்க்கரை எடுக்க போன மீனுவுக்கு தன்னோட கூட்டில் முட்டைகள் இல்லாதது தெரிஞ்சுது. என்னக்கா, முட்டைகளை காணோம்? முட்டைகள்லாம் எங்க போனுச்சு? ஐயோ, வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கீங்களா நீங்க? முட்டையெல்லாம் எங்கக்கா அப்படின்னு பதறனுச்சு மீனு. மீனு, என்னை மன்னிச்சிடு மீனு. நீ காட்டுக்கு தானியங்கள் எடுக்க போயிருந்தியா? அப்போ எனக்கு கொஞ்சம் அசதியா இருந்தது. அதனால நான் தூங்கிட்டேன். நான் தூங்கும்போது கூட உங்க வீடு திறந்துதான் இருந்தது. சாத்தாமலே தூங்கிட்டேனா? அப்ப யாரோ திருட உன்னோட முட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் மீனு. ஐயோ, என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை முட்டைகளை பாதுகாப்பா இங்க வச்சுக்கதானே நான் உங்களை இங்க விட்டுட்டு போயிருந்தேன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் போயிருந்திருக்கவே மாட்டேன். இப்ப என் முட்டை வேற போயிடுச்சு. நான் எவ்வளோ ஆசையா வச்சிருந்தேன் தெரியுமா? இன்னும் 3 நாள்ல குஞ்சு பொரிச்சிரும், அழகான குஞ்சுகள்லாம் வரும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்தேன். இப்படி ஆக்கிட்டீங்களே, என்னோட ஆசையெல்லாம் வீணா போச்சு. உங்களை நம்பி நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனி மன்னிச்சிரு மீனு, நான் வேணும்னு இப்படி பண்ணல. இனிமே இப்படி நடக்காது மீனு. சரி, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கும் மனசே சரியில்லை அப்படின்னு அந்த இடத்துலேருந்து தான் வீட்டுக்கு புறப்பட்டு போணுச்சு காகம். காகம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த முட்டைகள் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு அதில் அடைக்காக்க ஆரம்பிச்சது.
காகம் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாலும் மீனுவுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படி திருடன் வந்து நம்ம வீட்டில் தூக்கிட்டு போயிருக்க முடியும்? நம்ம இன்னும் காலு அக்காட்ட தெளிவாக ஏதாவது கேட்கணும். அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம காலு அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு காலு வீட்டுக்கு பறந்து போணுச்சு. காலு வீட்டுக்கு போய் கதவை தட்டுனுச்சு. யாரது? அக்கா, நான் மீனு வந்திருக்கேன். மீனுவா? உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்னதான்க்கா நடந்துச்சு? ஏன்க்கா இப்படி ஆயிடுச்சு? என் முட்டைகள்லாம் இல்லாம எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சொன்னேனே மீனு, யார் எடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலன்னு. நான் நல்லா தூங்கிட்டேன் மீனு. ஐம் சாரி மீனு. சரி சரி சரிக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பின மீனுவுக்கு அங்க இருந்த முட்டைகள் கண்ணில் பட்டுச்சு. இது இது என்னோட முட்டை மாதிரியே இருக்கே. இது எப்படி உங்க வீட்டுல? உங்களுக்கு இது முட்டை, நீங்க தான் முட்டையே இடலையே. என்ன மீனு, நீ என்னையே சந்தேகப்படுறியா? இது என்னோட முட்டை. நான் முட்டை இடலைன்னு உனக்கு யாரு சொன்னா? எனக்கு சேவலக்கா தான் சொன்னாங்க. அதெல்லாம் பொய். இது என்னோட முட்டை. நானும் இதை முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக அடக்காத்துக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனுவை அங்கேருந்து அனுப்பிடுச்சு காலு. 3 நாளைக்கு அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளியில வந்தன. குஞ்சுகள் அப்படியே மீனுவ மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் காகம் அந்த குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு காட்டு பகுதிக்கு போணுச்சு. அங்க மீனுவும் வந்திருந்துச்சு. காலுக்கா, இதான் உங்களோட குஞ்சுகளா? என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு. இது என்னோட குஞ்சுகள் மாதிரியே இருக்கே. மீனு, நீ அப்பையிலேருந்து என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் மாறி இருந்தா என்ன? இது என்னோட குஞ்சுகள். இதெல்லாம் நான் இட்ட முட்டையிலேருந்து வந்தது. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. உங்களுக்கே இது புரியலையா? இது என்னோட குஞ்சுகள் தான். பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. இல்ல மீனு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற. முதல்ல இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்னு மீனுவையும் அனுப்பிட்டு தானும் தன் குஞ்சுகளும் தன்னோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. வீட்டுக்கு வந்து யோசிச்ச மீனு, இதுக்கு ஒரு வழி பண்ணணும். சரி, நம்மளும் கழுகு ராஜா கிட்ட போயிடலாம். கழுகுக்கு மட்டும்தான் இந்த காலு பயப்படும். அவரு நீதி தவறாத அரசன். அதனால கண்டிப்பா நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு மீனும் கழுகு கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னுச்சு. சரி மீனு, நீ ஒன்றும் பயப்படாத, கவலைப்படாம இரு. நான் கண்டிப்பா அந்த காலுவை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். அடுத்த நாள் காலுவையும் மீனுவையும் காட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு கழுகுராஜா. கழுகு அரசன் சொன்னது மாதிரியே 2 பேருமே காட்டுக்கு வந்துட்டாங்க. காலு வரும்போது கூடவே தன்னோட குஞ்சுகளையும் அழைச்சிட்டு வந்திருந்தா. காலுவோட குஞ்சுகளை பார்த்த கழுகு அரசனுக்கு நடந்த உண்மையும் புரிஞ்சு போச்சு. அப்போ அந்த காட்டு பகுதியில் குள்ளநரி ஒன்று நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது காட்டில் நடக்கிற பஞ்சாயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குள்ளநரி கழுகு அரசன் கிட்ட வந்து, ஐயா, நீங்கள் கோச்சிக்கலைன்னு நான் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டுச்சு. ஓ, தாராளமா சொல்லலாமே. என்ன விஷயம் சொல்லு. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நதிக்கரைக்கு நான் தண்ணி குடிக்க வந்திருந்தேன். அப்போ இந்த காலு மீனு வீட்டிலேருந்து ஒரு கூண்டோட முட்டைகளை தூக்கிட்டு போனான். நான் அதை என் கண்ணால பார்த்தேன். இப்போ இந்த பஞ்சாயத்துல நடக்கிற விசாரணைகளையும் நான் கேட்டேன். அதனாலதான் ஐயா நான் இதை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு முன் வந்தேன். இந்த மாதிரி குள்ளநெறி சொன்னதுமே அதிர்ந்து போன காகம், இல்ல இல்ல, இது என்னோட குஞ்சுகள் தான். இது எல்லாமே நான் இட்ட முட்டையிலேருந்து வந்ததுதான் அப்படின்னு பதறி போய் பொய் சொன்னுச்சு. பொய் சொல்லாதே காலு, பொய் சொல்லாத. நீ பொய் சொல்றங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த குஞ்சுகள் 2மே அப்படியே மீனு மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ சொல்ற பொய் நல்லாவே தெரியுது. இதுக்கு இன்னைக்கு உனக்கு நான் தக்க தண்டனை கொடுக்க போறேன். இன்னைக்கு உன்னைய இந்த காட்டுல இருந்து அடிச்சு துரத்த போறேன் பாரு. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம ஒரு ஆசையினால நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட முட்டைகளே கிடையாது. எனக்கு குஞ்சுகள் மேல இருந்த ஆசையில நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த காட்டை விட்டு போனா எனக்கு வேற காட்டுல எதுவுமே குலைக்கிறதுக்கு வழி தெரியவே தெரியாது. என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி
குஞ்சுகள் ரெண்டையும் மீனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு காகம் தன்னோட வீட்டுக்கு பறந்து போணுச்சு. மீனுவும் கழுகு அரசனுக்கு நன்றி சொல்லிட்டு குஞ்சுகளோட சந்தோஷமா தான் வீட்டுக்கு போணுச்சு.